ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இன்ஸ்டால வைரலான காமெடி வீடியோஸை பார்க்கலாம். யூ டாக் வித் ராவணன், ராவணன் டாக் வித் அவர் வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Ladies and gentlemen, are you ready? இந்த அக்கா இவனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சதுக்கு என்ன கேட்டேன், 2 பவுன்ல செயின் வாங்கித்தாங்கன்னு கேட்டேன். அதை வாங்கி தர வக்கு இல்லாம கமுக்கமா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான்னு பாவனையில பண்ணி காட்ட, அதுக்கு நம்பத்தல அடி செருப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளைவை தர, அவன் ஓட்ட சாக்ஸ போட்டு ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தா உனக்கு செயின் கேக்குது. செயின் அதுவும் 2 பவுன்ல. ஒரு நிமிஷம், அச்சச்சோ அந்த ஆளு பாக்குறான்னு என்ன பண்றது? எர்ரா மண்ண போடுறா, நமது குப்பை நமது பொறுப்பு நானே. ஒரு நிமிஷம், ஏமா டப்பா வண்டியில எப்படிமா இந்த எட்டிக்கன் எடுத்துட்டு போறது? என்னப்பா நீ இது கூட தெரியாம இருக்க? சரி நீ உட்கார, நான் எடுத்து வைக்கிறேன். அப்பா அப்படியே பத்திரமா பிடிச்சு உட்காருப்பா. நான் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்றேன். லெஜெண்ட்ஸ் மேக் த சொசைட்டி. நோ 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 நோ, சொசைட்டி மேக் த லெஜெண்ட்ஸ். சரி, அப்பாவோட கையில ஃபில் ஆயிடுச்சு. டப்பாவை தூக்கி தலையில கமுத்துவோம். என்ன தலையில கமுத்த போறியா? நான் எப்படிமா மூச்சு விடுறது? கொஞ்சம் தூரம் தான்பா, போனக்கப்புறம் மூச்சு விட்டுக்க. சம்பவம் செய்ய சைலண்டா வந்த இந்த அக்கா தன்னோட புருஷ ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து வத்து இழுக்க, அங்க இருக்கவங்க எல்லாம் சைலண்டா சிரிச்சுக்கிட்டே தடுக்க, இந்த பக்கம் ஒரு வாழைக்கா வாத்தாட்ட கதவை திறந்து ஓட, செவ்வாழை அப்புறம் தான் தெரியுது ஓடின வாழைக்கா தான் தன்னோட புருஷனை. டேய் என்னடா இது, நம்பேரேக்கு ஒரு திருட வந்திருப்பான் போல. சரி ஒரே ஒரு நிமிஷம் இரு. திருட்டு பையில உன் தொடையில இருந்து ஒரு 1/2 கிலோ கறியை வச்சு கடிக்காம விட மாட்டேன்டா. டே மச்சான், இந்த டம்மியை பாரு. யாரா டம்மி? பாதுகாப்பு ஃபர்ஸ்ட், பந்தாவளா நெக்ஸ்ட் தான் தம்பி. ஒரு நிமிஷம், தக்காளி எள்ளுனா எண்ணெயா நிக்கிற இந்த மாதிரி 2 பசங்க உங்களுக்கு கிடைச்சா போதும், இந்த உலகத்தையே உருட்டி உருட்டி விளையாடலாம். உதவி கேட்டு செய்யாம இருக்க பசங்க மத்தியில உதவின்னு நினைச்சா போதும் வந்து நிப்பாங்க சார் என் பசங்க. டேய் பசங்களா, தகப்ப உங்களை பத்தி தான்டா பெருமையா பேசிட்டு இருக்கேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். மாப்பிள்ள, இந்த விரால் மீன் இன்னைக்கு ரசிச்சு சாப்பிடலான்னு இருக்க மாப்பிள்ள. மேல இருந்து பார்த்தேன், மீன் சுத்திட்டு இருந்துச்சு. அடிச்சேன் ஒரு டைவு, மீனை கப்புன்னு புடிச்சிட்டேன். டேய் தேமாங்கா, நீ பிடிச்சது மீன் இல்லடா, உன் வாழடா. ஒரு நிமிஷம், ஏன்டா எலுமிச்சம்பழத்தை தின்னா புளிக்காம இனிக்குமாடா? அதுக்கு ஏன்டா சுக்கியை கரெக்ட் பண்ண வந்த ராஜி மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? சரி மாப்பிள்ள, சிரிச்சது போது முறுக்கு சாப்பிடு. என்னடா கையோட வந்துருச்சு? ஓ சாரி, பல்லில இல்ல, மறந்துட்டேன் மாப்பிள்ள. ஒரு நிமிஷம், பயப்படுறவனுக்கு தினம் சாவு, துணிஞ்சவனுக்கு ஒரு நாள் தான்டா சாவு. அந்த நாள் இந்த நாளா இருந்துட்டு போகுது போடாடே. பழத்துக்காக புளி என்ன காளியே வந்தாலும் எதிர்த்து நிப்பண்டா. ஒரு நிமிஷம் மச்சான், பால் ஊ சைடு தாண்டா வருது. சரி மச்சான் விடு, நான் பாத்துக்கிறேன். பாலை பார்த்த நானு காலை பார்க்கலையே. மாவு கட்ட மறுபடியும் மடக்கி போட வச்சிட்டீங்களேடா. எவனாச்சும் உங்களை வாத்துன்னு திட்டினா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாத்துனாவே முட்டாள் தான் சொல்றவங்களுக்கு வாத்து புளிக்கே புல்லு காட்டுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. புலி எப்படியாவது வாத்தை சைடிஸ் பண்ணிடலான்னு பார்த்தா வாத்து புளிக்கே புல்லு காட்டிட்டு போயிருச்சுங்க. உங்க வீட்லயே டைல்ஸ் கடையில ஓட்டையா இருக்கா? அப்ப இந்த ரோபோட் உங்களுக்கு தான் தேவைப்படும். இந்த ரோபோட்டை சைனா மாதிரி டெவலப்டு கண்ட்ரியில அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த ரோபோட்டை ஒருக்கா செட் பண்ணிட்டா போதும், செவ்வாழை எல்லாத்தையும் பதமா பட்டி பார்த்து வச்சிரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்பி இருந்தீங்கன்னா மன்னிச்சு, ஏன்னா இது ஒரு ஏஐ வீடியோ. ஒரு நிமிஷம், இந்த நபர் கொஞ்ச நேரத்துல நாயா மாற போறாருன்னு சொன்னா நம்புவீங்களா? நானும் நம்பல, ஆனா மாறிட்டாரு. என்னையா கீழே வலிப்பு வந்த மாதிரி படுத்திருக்காருன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இது அவரோட அசாத்தியமான திறமையால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மேஜிக். ஒரு நிமிஷம், கிரிக்கெட் விளையாடுற மாதிரி நூதன முறையில பைக் திருட்டு பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோல பாருங்க. இவருதான் அந்த அட்வான்ஸ்டு பைக் திருடர். அப்படியே கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ற மாதிரியே பைக் சைட் லாக் போட்டிருக்கா இல்லையான்னு பாக்குறது என்ன. அது மட்டும் இல்ல, அந்த பைக் மேல தவ்வி விளையாடுறது என்ன. ஆளுங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைக் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்க வாழக்கா வந்தது பாரு ட்விஸ்ட். நம்ம ஹைடெக் திருடன் சிசிடிவி கேமரா இருக்கிறத பாத்துறான்.